ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப முக்கியமான ஒரு குவைத் அப்டேட் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். இந்த வீடியோவை ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குறிப்பாக பில்டிங் ஒர்க்கர், ஆசாத் விசா, கம்பெனி ஒர்க்கர் எல்லாருக்கும் இது ரொம்ப முக்கியம். ஏன்னா இனிமேல் சில ஒர்க்கர்ஸ்க்கு சொந்த முதலாளி மாதிரி வேலை செய்ய அனுமதி இருக்குது. கஃபீல் கண்ட்ரோல் கிடையாது, கம்பெனி ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. இதுக்கு முன்னாடி என்ன ரூல் இருந்துச்சு, இப்போ என்ன நியூ ரூல் வந்திருக்கு, ஏன் கவர்மெண்ட் இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத எல்லாத்தையுமே கிளியராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குவைத்தில் கரண்ட் சுச்சுவேஷன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ குவைத்தில் செக்கிங் ரொம்பவே அதிகமாயிருச்சு, நாடு கடத்துறது அதிகமாயிருச்சு, இல்லீகல் ஒர்க்கர் கண்டுபிடிக்கிறது அதிகமாயிருச்சு. ஆசாத் விசாவுக்கு பெரிய ப்ராப்ளம் வருது. நிறைய பேர் ஸ்பான்சரை விட்டு வெளியே வேலை பார்க்குறாங்க. பில்டிங் சைட்டில் டெய்லி ஒர்க் பண்ணுறாங்க. டெலிவரி, அப்புறம் பெயிண்டர், எலக்ட்ரீஷியன் வேலை பார்க்குறாங்க. இது எல்லாம் டெக்னிக்கலி இல்லீகல் தான். அதனால் போலீஸ் கண்டுபிடிச்சாங்கன்னா உடனே நாடு கடத்திடுவாங்க, அப்புறம் ஃபைன் போடுவாங்க, ஜெயிலில் போடுவாங்க, அப்புறம் லைஃப் டைம் பேன் பண்ணிடுவாங்க. இதனால் கவர்மெண்ட் ஒரு சொல்யூஷன் தேட ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடி என்ன மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சுன்னா, எல்லாருக்கும் கஃபீல் வேணும்னு சொல்லியிருந்தாங்க, கம்பெனிக்குள்ளே தான் வேலை செய்யணும்னு சொல்லியிருந்தாங்க. வெளியே வேலை பார்த்தா அது க்ரைம்னு சொல்லுவாங்க. ஆசாத் விசா இல்லீகல்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்ஃபர் ப்ராப்ளம் இருக்கும், சேலரி எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருக்கும். நிறைய பேர் 100 கேடி சம்பளத்துக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணுவாங்க, லீவே இல்லாமல் வேலை பார்ப்பாங்க. எந்த ஒரு ஃப்ரீடமும் இருக்காது அந்த ஒர்க்கருக்கு. ஸ்பான்சர் சொன்னால் தான் எல்லாமே கிடைக்கும். ஸ்பான்சர் நல்லா இருந்தால் ஓகே, இல்லைனா லைஃப் ரொம்பவே கஷ்டம். இதுதான் பழைய சிஸ்டம். கவர்மெண்ட் ஏன் இந்த சேஞ்ச் கொண்டு வந்தாங்கன்றதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இல்லீகல் ஒர்க்கர்ஸ் அதிகமாயிட்டாங்க. ஃபேக் ஸ்பான்சர், பிளாக் மணி ரொம்பவே நிறைய வந்துருச்சு. ஹியூமன் ரைட்ஸ் இஷ்யூ வந்துருச்சு. க்ரைம் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கண்ட்ரோல் இல்லை. அதனால தான் கவர்மெண்ட் இந்த சேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஒர்க்கர் ஆசாத் விசால இருக்காங்க, மந்த்லி 150 கேடி ஸ்பான்சருக்கு கொடுக்குறாரு. கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கிடையாது. லாஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட், அப்புறம் ஒர்க்கர், எக்கனாமி. அதனால தான் சிஸ்டம் சேஞ்ச் செய்ய முடிவு பண்ணியிருக்காங்க. இப்போ வந்திருக்க புதிய சட்டப்படி பில்டிங் ஒர்க்கர், ஆசாத் விசா ஒர்க்கர், ஃப்ரீலான்ஸ் டைப் ஒர்க்கர், இந்த மாதிரி ஒர்க்கர்ஸுக்கு டைரக்ட் கவர்மெண்ட் இக்காமா, அப்புறம் ஓன் லைசன்ஸ், ஓன் ஒர்க் பெர்மிஷன், நோ கஃபீல் கண்ட்ரோல். அதாவது கஃபீல் கண்ட்ரோல் கிடையாது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர் கவர்மெண்ட்டுக்கு ஃபீஸ் கட்டுவார், ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க, லைசன்ஸ் வாங்குவாங்க, இகாமா ரெனியூவல் கூட கவர்மெண்ட்டில் தான் பண்ண முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வேலை பார்க்கலாம், எந்த கம்பெனிலையும் சரி, எந்த சைட்லையும் சரி. இந்த சட்டம் வந்ததால் யாருக்கெல்லாம் பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, ஒர்க்கர்ஸுக்கு தான் ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஸ்பான்சர் ப்ரெஷர் இருக்காது, பெட்டர் சேலரி இருக்கும், ஃப்ரீடம் இருக்கும், பயம் இருக்காது, லீகல் சேஃப்டி இருக்கும், ஃபேமிலி ஃபியூச்சர் செக்யூர் இருக்கும். கவர்மெண்ட்டுக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்லாம் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ரெவென்யூ, கண்ட்ரோல், அப்புறம் லெஸ் க்ரைம் குறைஞ்சிரும், ப்ராப்பர் ரெக்கார்டு மெயின்டைன் ஆகும், சிஸ்டம் க்ளீனாக மெயின்டைன் ஆகும். கம்பெனிக்கு என்ன பெனிஃபிட்லாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கில்டு ஒர்க்கர்ஸ் கிடைப்பாங்க, ஈஸியாக ஹையர் பண்ணிக்கிறலாம். யாருக்கு இந்த ரூல் அப்ளிகபிள்னு பார்த்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர்ஸ், அப்புறம் பில்டிங் லைனில் வேலை பார்க்குறவங்க, எலக்ட்ரீஷியன், பிளம்பர், பெயிண்டர், டெக்னீஷியன், ஃப்ரீலான்சர், இவங்க எல்லாருக்குமே இந்த ரூல் அப்ளிகபிளாக இருக்கும். ஹவுஸ் டிரைவர், மெய்ட், டொமஸ்டிக் ஒர்க்கர் இவங்களுக்கு இது அப்ளை ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் கவனமாக இருங்க. இப்போ இன்னும் இந்த லா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆகலை, ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. அதனால் ஃபேக் ஏஜென்ட்டாக நம்பாதீங்க, மணி கொடுக்காதீங்க. அஃபிஷியலாக அப்டேட் வந்தால் மட்டும் நம்புங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, குவைத் ஏர்போர்ட்டில் டபாக்கோ, அப்புறம் போதைப் பொருட்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அதை கண்டுபிடிச்சாங்கடா உங்களை ஜெயிலில் போட்டுருவாங்க, அப்புறம் ஃபைன் போட்டுருவாங்க. செக்கிங் ரொம்பவே ஸ்ட்ரிக்ட் ஆகிட்டு வருது. இல்லீகல் ஒர்க்கர்ஸை கண்டுபிடிச்சிட்டே வராங்க. அப்புறம் ரமலான் ரூல் பார்த்தீங்கன்னா, டே டைமில் ஈட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபைன் ப்ளஸ் ஜெயிலில் போட்டுருவாங்க. இதையும் மறந்துடாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.